அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி போனீங்க. போயிட்டு திரும்பி வரும்போது உங்க கையில ரோஸ் இருந்தது. 2 பெரிய ரோஸ், பக்கத்துல ஒரு குட்டி மொட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? போச்சு, கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாரு. நான் என்ன அர்த்தத்துல அந்த ரோஸை வாங்கிட்டு வந்தனோ அந்த அர்த்தத்தை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாரு. அப்புறமும் கூட அதை மறந்துருப்பாருன்னு நினைச்சேன். இப்படி கரெக்டா தேடி வந்து கேக்குறாரு. ஆனா இப்ப மட்டும் இவர் குழந்தை என் வயித்துல வளருதுன்னு தெரிஞ்சா என்னை விடவே மாட்டாரு. என்னையும் விட மாட்டாரு, காயத்ரியையும் மறக்க மாட்டாரு. அவளை மனசுல வச்சுக்கிட்டே என் கூட வாழ்றது, என் கூட வாழ்ந்துகிட்டே அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. காயத்ரியை இவர் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் இவர் குழந்தை என் வயித்துல வளருதுங்கிறத இவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது இவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அதுக்கப்புறம் நடக்கிறத அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். மலர், உங்களை தான் கேக்குறேன். அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னு? இல்ல, அந்த ரோஜா பூ அப்படியே இருந்ததுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க. நான் அதை வாங்கணும்லாம் வாங்கிட்டு வரல. பின்ன என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு எங்க போனீங்க? சும்மா ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போனேன். அன்னைக்கு நீங்க வாங்கிட்டு வந்தீங்களே மாங்காய், அது மாதிரி ஏதாவது வாங்கலாம், வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்ட்டு போனேன். போன இடத்துல ரோஜா பூ வித்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம மல்லிகைப்பூ மட்டும் வச்சிருந்தோமே, கூட சேர்ந்து ரோஜா பூ வச்சா அழகா இருக்குமேன்னு சொல்லி ஒன்று எவ்வளவுன்னு கேட்டேன். 2 50 ரூபான்னாங்க. 2 கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். மறுநாளும் ஒன்று வச்சுக்கலாமே அப்படின்னு. ஆனா இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுல ஒரு குட்டி மட்டும் இருந்ததுன்னு எனக்கு தெரியுது. அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படியா இருந்ததா அப்படின்னு. அப்படியா? நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். என்ன நினைச்சீங்க? நான் என்னென்னமோ நினைச்சேன். ஆமா, இந்த மாசம் நீங்க இன்னும் தலை குளிக்கல இல்ல? ஆமா, நான் தலை குளிக்கல, இவர் பார்த்தாரு. இல்ல, கேட்டேன். அப்படி எதுவும் நடந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு. அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டா இருப்பாங்க. ஏன் சொன்னா என்ன? நான் உங்க புருஷன் தானே. அப்படி இருக்க வேண்டான்னு சொல்லி தான் அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கேன். நீங்களும் என் பின்னாடியே வந்து தொங்க மாட்டேன்னு இப்பதான் ஸ்டேஷன்ல வச்சு சொல்லிட்டு வந்தீங்க. அதுக்குள்ள மறுபடியும் என்ன பழைய குருட்டி கனவு தரடின்னு இப்பதானே சொன்னீங்க. உன்னைய பார்க்க வரல, என் தங்கச்சியை பார்க்க வந்தேன், என் மச்சானை பார்க்க வந்தேன்னு. அப்புறம் என்ன மறுபடியும் பழைய மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, நான் என் தங்கச்சியை பார்க்க தான் வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நமக்குள்ள என்ன சண்டையா இருந்தாலும் அதை நமக்குள்ள வச்சுக்குவோம். இங்க வீட்டுல இருக்கிறவங்க, முக்கியமா உங்க ஆச்சி, அவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறது இல்லை என்னைக்கும். நாளைக்கே சமாதானம் ஆகலாம். அப்போ இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தோங்கிறது நமக்கு ஒரு பிளாக் மார்க் தானே. நாளைக்கு சமாதானம் ஆகுமா? ஆ, நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு நீ என்னை விட்டுட்டு போனது தப்புதான்ட்டு என் கூடவே திரும்ப வந்துடலாம். உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உங்களை விட்டுட்டே வந்திருக்கேன். திரும்ப இன்னொரு தடவை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சேர்ற ஐடியாலாம் எனக்கு இல்ல. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு வரலாம். வராது. சரி, அதை வரும்போது பாத்துக்கலாம். இப்போதைக்கு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வண்டியை நிறுத்திட்டு வாங்க, வீட்டுக்குள்ள போலாம். என் வீட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு வழி தெரியும். என்ன பாடுறா? சொல்றத கேள்றி. வண்டியை நிப்பாட்டிட்டு வா என் கூட. சத்தம் காட்டாம என் பின்னாடியே நிக்கணும். என்ன ரொம்ப தான் அதிகாரம் தூள் பறக்குது? கொஞ்ச நேரத்துக்காவது என் பேச்ச கேளுடி. எதுக்கு? எம்மா தாயே, எனக்காக இல்ல, உங்க ஆட்சிக்காக. முடியுமா முடியாதா? சரி வாங்க போங்க. மலர், பக்கத்துல வந்து உட்காருடி. ஏன் மடியில வேணா வந்து உட்காரட்டா? சூப்பரா இருக்கும்டி, நல்லா ஜம்முன்னு இருக்கும். வா வந்து உட்காரு. இங்க பாருங்க, வாசல்ல வச்சு என்னென்னமோ சொன்னீங்கிறதுக்காக, அதுவும் எங்க ஆட்சிக்காகன்னு சொன்னதுனாலதான் இப்ப பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன். சும்மா பக்கத்துல உட்காரு, மடியில உட்காருன்னு எனக்கு யாவது கதை இழந்துகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. என்ன? இல்லடி, கோவமா திட்டிட்டு இருக்கேல, அப்படியே கண்டினியூ பண்ணு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமாடி, நான் இந்த மாதிரி எல்லாம் திட்டு வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. சின்ன பிள்ளையில எங்க அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் நான் தான் என் தம்பியை திட்டிட்டு இருக்கேனே தவிர என்னை திட்டுறதுக்கு யாருமே இல்ல. இப்ப நீ திட்டுறது நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் திட்டு. என்ன உடம்பு எப்படி இருக்கு? நீ பக்கத்துல இல்லாம ஒரு மாதிரியா தான் இருக்கு. வரையா, நம்ம வீட்டுக்கு போவோம். ஆனா உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். மலர், இன்னும் கொஞ்சம் போல திட்டுடி, நல்லா இருந்தது. மண்டையில நறுக்குன்னு 4 குட்டு தான் குட்ட போறேன். அது கூட நல்லா தான் இருக்கும், குட்டு. ஆஹா, என் விரல் கூட உங்க மேல பட விட மாட்டேன். மலர், என் தம்பிக்கெல்லாம் அவன் காதை பிடிச்சு திருகுவியாமலடி, அதே மாதிரி என் காதையும் பிடிச்சு கொஞ்சம் திருகேன். நோ வே. மலர் ப்ளீஸ் டி. அது என் குட்டி பிள்ளைக்கு மட்டும்தான் ஸ்பெஷல். நான் இல்லாம அவன் எங்க இருந்து வந்தான்? அவன் தான் என் லைஃப்ல முதல்ல வந்தான். அதனால அவனுக்கு தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. நீங்க என்னத்துக்கு இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படியெல்லாம் பேசி என் மனசை கலைக்க பார்க்காம ஒழுங்கா வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. கஸ்தூரி, எப்படி பால் போட்டாலும் சிக்ஸருக்கு தான் அனுப்புறாங்க. ரொம்ப தெளிவா இருக்காங்க போல.
நம்மளாவது கொஞ்ச நேரம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தோன்னு இல்லை. சே, எப்போ பார்த்தாலும் நம்மளே அண்ணனா பிறக்க வேண்டியதா இருக்கு. எவனுக்காவது தம்பியா பிறந்தோன்னு இல்லை. நமக்கும் இந்த மாதிரி கொஞ்சறதுக்கு ஒரு மைனி கிடைச்சிருந்துருப்பாங்க. புலம்பாம உட்காந்துருங்க. என் தங்கச்சி வர்ற நேரம் நீங்க மூஞ்சியை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வைங்க. ம் வரட்டும், வரும்போது சிரிப்போம். பார்த்து பார்த்து கொஞ்சமா சிரிங்க, முத்தெல்லாம் கொட்டிட போகுது. கஸ்தூரி வா வா வா. என்னே என்னே, எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கண்டா. நீ எப்படி இருக்க? வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? அங்க வாங்க உட்காருங்க. வீடெல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குனே. சரிம்மா சரி. அப்புறம் நேரத்தே வேலைக்கு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, லீவ் இல்ல, ஒரு மாசம் கழிச்சு லீவ் போடணும். சரி, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனைனே? ஒன்றும் இல்லடா, லீவு சம்பந்தமா எதுவும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டேன். சரி. என்னை காஃபி டீ என்ன கொண்டு வர? ஒன்றும் வேண்டாம், நீ உட்காரு. மலர். இந்த கஸ்தூரி. தேங்க்ஸ் மைனி. உங்க அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தாரு. தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே மைனி இங்கே நேற்று வந்ததும் நான் பயந்துட்டேன். ஒன்றும் இல்லடா, உன் கூட வந்து இருக்கிறதுக்கு ஆச்சி கேட்டுட்டு இருந்தாங்கல்ல. ஆமா. நான் விடமாட்டேன்னு சொன்னேன்ல, அதான் நீங்க எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரே சண்டை. நான் போய் ஆச்சி வீட்டில் 2 நாள் இருந்துட்டு தான் வருவேன்னு சொல்லி கிளம்பியாச்சு. அப்படியா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். வேற ஒன்றும் இல்லடா. இல்ல, வீட்லயும் நீங்க கதவு பூட்டிட்டு வரமாட்டேன்னு சொன்னதா இவர் சொன்னாரு. அது வேற ஒன்றும் இல்லை, அக்காவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை. அக்கா கூட நீங்க சண்டையே போட மாட்டீங்களே? சரிதான், என் அக்கா கூட நான் சண்டையே போட மாட்டேன் தான். ஆனா இப்போ அவ இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியா வேற இருக்கால்ல, அப்ப சண்டை வரதானே செய்யும். ஓ சரி சரி. ஆமா, நாளைக்கு உன் கூடயும் சண்டை போடுவேன். நான் எங்க அண்ணன் கூட சண்டையே போட மாட்டேன். அண்ணன் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிடுவேன். அப்படியா? சரி, அப்ப நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? என்னன்னே சொல்லுங்க, என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு வாரம் போல இங்க வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் 2 மாசம் மைனி கூட கடைக்கு போய் வேலை பாக்குறியா? மைனியோட டெக்ஸ்டைலுக்கா? ஆமா. சரிங்கன்னே போறேன். உன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு சொல்லு. எங்க போகட்டா? போ கஸ்தூரி, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். சரி. மைனி கடையை டெவலப் பண்றதுனால ஹெல்ப் தேவைப்படும்னு நினைச்சு அண்ணன் சொல்றாங்க போல, போகட்டா? சரிம்மா சரி. சரின்னு சொல்லிட்டாங்க. சரிடா, ஒரு வாரம் போல வீட்டுல இரு, வீடு நல்லா செட் ஆகட்டும் உனக்கு. அதுக்கப்புறம் நீ கடைக்கு போனா போதும். பிபிஏ முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா கம்ப்யூட்டர் கோர்ஸும் 2-3 படிச்சிருக்க. அதை வச்சு உன் மைனியோட பிசினஸை எப்படி டெவலப் பண்ண முடியுமோ பண்ணிவிடு. அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அவங்க பிக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டம் போல என்ன பண்ணணுமோ பண்ணு. ஒரு 2 or 3 months, சரியா? சரிங்கண்ணே. ஆன்லைன் சைடுமே பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணிரு. சரிங்கண்ணே. சரிடா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? அதான், என் தங்கச்சியா மட்டும் இருந்தா சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ இன்னொருத்தருக்கு ஒய்ஃபா இருக்கேல, அப்ப சொல்லணும்ல. சரி, அப்ப வேலையெல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு அண்ணன் கிட்ட தேங்க்ஸ் வாங்கிக்கிறேன். சரிடா சரி. என்ன இப்ப சொல்லுங்க, காஃபி எதுவும் போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்ல, நானும் உன் மைனியும் சேர்ந்து காஃபி குடிக்கிறதுக்கு நானே காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ள, மச்சான் எங்க? சித்திரை திருவிழா வரப்போகுதுல்ல மச்சான், அதான் காலையிலேயே பந்தோபஸ்து சம்பந்தமா மீட்டிங் போட்டிருக்காங்கன்னு சீக்கிரமே கிளம்பிட்டான். நீங்க வர்றதா தெரிஞ்சிருந்தா இருந்திருப்பான். அப்படியா? அது ஒன்றும் பரவாயில்ல, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். பேரப்பிள்ள, இட்லியும் புதினா சட்னியும் ரெடி, சாப்பிடுவாங்க. அது சரி, நானும் உங்க பேத்தியும் இன்னும் காலங்காத்தால இருந்து காஃபியே குடிக்கல. அதான் பேரப்பிள்ள, சாப்பிட்டுங்க, சாப்பிட்டுட்டு காப்பி குடிங்க. இல்ல பாட்டிமா, காஃபி குடிச்சே ஆகணும், அதுவும் 1/2ன்னு சொல்லி தனியா என்ன ரூமுக்கு கூப்பிட்டுருக்காங்க உங்க பேத்தி. மலர், சாரிடா, யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தேல, உளறிட்டேன். பேரப்பிள்ள அப்படின்னா என்ன? கஸ்தூரி வா. அதான் அப்பவே சொன்னேன்ல பாட்டிமா, ஒரே காஃபியை 2 பேரும் மாத்தி மாத்தி குடிக்கிறது. இப்ப மட்டும் என் பொண்டாட்டி முகத்தை பார்க்கணும். மதுரை எரிச்ச கண்ணகி மாதிரி இருக்கும் முகம். நான் சொல்லல. என்ன என்ன நினைப்பு உங்க மனசுல? உங்க நினைப்பு தான். நீங்க சொல்றத கேட்டுட்டு சரின்னு உங்க பின்னாடி வந்து நின்னா இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. எல்லாம் ஆட்சிக்காக, எனக்காக இல்ல. பாவம், அவங்க வயசானவங்க, நம்ம சண்டை போட்டு அதனால அவங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல, அந்த நல்ல எண்ணம் தான். நேரங்காலத்தோட எந்திரிச்சமா, ஒரு 8 மணிக்கெல்லாம் போய் கடையை திறந்து வச்சமா அப்படின்னு இருந்தா தானே வியாபாரம் நல்லா நடக்கும். மலர், நான் வாங்கிட்டு வந்த காஃபி இங்கே வச்சே குடிக்கலாண்டி, எதுக்கு தனியா ரூமுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுற? ஓ, ஆளும் பேரு இருக்காங்கன்னு பாக்குறியா? பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடுவோமா? என்ன
நீ தான் நான் 2 நாள் ஆச்சி வீட்டுல இருந்துட்டு தான் வருவேன்னு அடம் பிடிச்ச. சரி வந்ததுதான் வந்த, என்னையவாவது ஒழுங்கா வேலை பார்க்க விடுறியாடா? போனை போட்டு உடனே வாங்கன்னு கூப்பிடுற. சரி வா, நீ சொன்னேங்கிறதுக்காக 2 காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன். வா உள்ள வா, குடிப்போம். தம்பி வாங்க. வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் தம்பி. ஆமா, இவ உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு சண்டை போட்டு வந்திருக்கிறதா நினைச்சோம். நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக்க முடியும்? சரி சரி சரி. ஆமா, காலங்கத்தால ஒரு காபி குடிக்கிறதுக்கு அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க? இல்லக்கா, அதுக்கு மட்டும் வரல. உங்க வீட்டுக்காரர் இந்த மாசத்துக்கு உண்டான வட்டியை இன்னும் கட்டல. காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வட்டி காசையும் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி நீ வாடி பிள்ளை, உள்ள போய் காஃபியை குடிக்கலாம். அப்புறம் நீ கூப்பிட்டு நான் வரலன்னு சொல்லி அதுக்கும் ஒரு கோச்சுக்கிடாத. எம்கேங்க, என்ன என்ன என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க? உன் பேக்கை என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்க. காலு கொஞ்சம் ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் இப்படி உட்காந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருந்தது. அப்படின்னா பேக்கை தூக்கி அந்த பக்கம் கீழே வை. பிங்க் கலர் பாத்தீங்களா, கீழே வச்சு அழுக்காயிடும். உங்களை மாதிரி பிளாக் கலர் பேக்குன்னா அழுக்கு பட்டாலும் தெரியாது. என்னத்தையாவது காரணம் சொல்லுவேன். சரி, பொண்டாட்டி பேக்கை எடுத்துட்டு வர்றதுனால இப்ப என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? அதான் மடியிலே வச்சிருக்கேன், இல்லாட்டி ஜன்னல் வழியா தூக்கி கடாசி இருப்பேன். ஏன் எம்கே அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. ஆமா, செய்ய மாட்டான், நினைச்சிட்டே இரு. சரி, அதை விடுங்க. எம்கே, நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்னது? இல்ல, மலரக்கா அங்க வந்திருக்கிறத பத்தி. ஆமா நிலா, மைனிக்கும் அண்ணனுக்கும் ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். அதான் என்னவா இருக்கும்? என்னன்னு தெரியலையேடி. என் அக்கா வேற அங்க இருக்கா. என்னன்னு தெரியல, அவளுக்கும் மைனிக்கும் ஆகவே மாட்டேங்குது. எம்கே, நான் ஒன்று சொல்லட்டா? என்ன? இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா? நானே உன்கிட்ட அதை பத்தி கேட்கலான்னு நினைச்சேன். நம்ம போயிடுவோமா? அங்க போய் இருந்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அக்கா இப்படி வீட்டை விட்டெல்லாம் வந்திருக்காங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன். மேபி. இப்போ கருப்பாய் கிட்ட கேட்டாலும் நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் சொல்லுவா. அதனால அவகிட்ட கேட்கறது வேஸ்ட். ஐயா கிட்ட கேட்டா நீ சின்ன பையன், உன் வேலையை பார்த்துட்டு போடான்ருவாரு. ஆத்தா கிட்ட கேட்டா அவளும் சொல்ல மாட்டா. அண்ணங்கிட்ட கேட்கவே முடியாது. மைனியும் சிரிச்சே மழுப்பிடுவாங்க. அப்போ நம்ம அங்க போய் இருந்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும். அதான் இன்னைக்கு கிளம்பிடுவோமா? சரி நிலா. ஆனா இந்த கருப்பாயி பண்ண வேலையை பத்தியா? நான் ஒரு நாள் அங்க இல்லைன்னதும் அவளுக்கு பயம் விட்டு போச்சு. ஆமா, பாத்தீங்களா? அன்னைக்கே அவ மூக்கு வழியா மூளையை நோண்டி எடுத்திருந்திருக்கணும். ஏன் நிலா, அண்ணனுக்கும் மைனிக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும்? தெரியலையப்பா. நம்ம என்ன கேட்க முடியும்? கேட்டாலும் நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்க வேலையை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. நம்மளும் பெரிய பிள்ளை ஆயிட்டா என்ன? நான்லாம் பெரிய பிள்ளை ஆயிட்டேன். நானும் தான் ஆயிட்டேன். ஆமா ஆமா, ஊருக்குள்ள சொன்னாங்க. ஆனா இன்னும் 2 வாரம் தான். டிகிரியை கையில வாங்கிட்டு கடையோட பொறுப்பை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டேன்னு வை. அதுக்கப்புறம் நானும் பெரிய மனுஷன் தான். நான் கேட்கிற கேள்விக்கு என் அண்ணனா இருந்தாலும் பதில் சொல்லிதான் ஆகணும். பாப்போம் பாப்போம். முதல்ல உங்க அண்ணன் கிட்ட கேள்வி கேக்குறீங்களான்னு பாப்போம். கேட்பேன், கண்டிப்பா கேட்பேன். நானும் அப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன்ல, அதனால தைரியமா கேட்பேன். என் அண்ணன் கிட்ட போய், அண்ணே உங்களுக்கும் மைனிக்கும் என்ன சண்டை, எதோனாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். அதுவும் இல்லாம உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் மட்டும் அந்நேரம் வீட்டுல இருந்திருந்தேன்னு வை, என் மைனிய வீட்டை விட்டு போகவே விட்டு இருந்திருக்க மாட்டேன். இது கரெக்ட். பாத்துக்கோ, உன் புருஷன் எம்கே ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னதும் வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பாரு. இதுக்குத்தான் வீட்டுக்கு ஒரு எம்கே வேணுங்கிறது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா பாத்தியா, ஆத்தாவும் ஐயாவும் கஸ்தூரியை கொண்டு வந்து விடன்னு வந்துட்டாங்க. நானும் இங்க மாமனார் வீட்டுக்கு அழப்புன்னு சொல்லி வந்துட்டேன். வீட்டுல கருப்பாயி மட்டும்தான் இருந்திருக்கா. அவ ஒருத்தி போதுமே எல்லா ஏழரையும் கூட்டுறதுக்கு. அந்த இடத்துல இந்த எம்கே இருந்திருந்தான், இந்நேரம் கருப்பாயி தான் இங்க வந்திருந்திருப்பா. என் மைனி அங்க இருந்திருந்திருப்பாங்க. கருப்பாயியை தூக்கி வெளியே போட்டு என் மைனியை தூக்கி உள்ள போட்டு கதவை போட்டு இருந்திருப்பேன். அதானப்பா, எம்கே ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னது எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. அத சொல்லு. சரி, அடுத்த மாசம் நமக்கு பாப்பா வரப்போகுதே, அதை எப்ப வெளியே சொல்லலாம்? ஏய் என்ன என்னங்க, எப்ப சொல்லலாம்? எல்லார்கிட்டையும் சொல்லணும்ல, முறையா பெரியவங்க கிட்ட. இங்க பாருடி, என்ன ஓட்டுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. என்னங்க, நான்லாம் புள்ள பிறந்து பேர் வைக்கிற அளவுக்கு யோசிச்சுட்டேன். பொம்பளை பிள்ளை பிறந்தா எங்க ஆத்தா பேரு குருவம்மா, ஆம்பளை பிள்ளை பிறந்தா எங்க ஐயா பேரு பிச்சாண்டி. எது குருவம்மா பிச்சாண்டியா? எம்கே பிள்ளைக்கு இப்படி ஒரு பேரா?
ஆமா, எங்க ஐயா ஆத்தா பேர் தான் வைக்கணும். ஸ்ட்ரிக்டா நான் இப்பயே சொல்லிட்டேன்ப்பா. இது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அடியேன்னு கூப்பிடுறதுக்கு பொண்டாட்டி இல்லையா, 5வது பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்னு ஒருத்தன் யோசிச்சானாம். அப்படி இருக்கு. அந்த கதையெல்லாம் உங்ககிட்ட இல்ல. உங்களுக்கு அடியேன்னு கூப்பிடுறதுக்கு பொண்டாட்டியும் இருக்கு, பேர் வைக்கிறதுக்கு பிள்ளையும் என் வயிற்றுக்குள்ள இருக்கு. வந்துடும் அடுத்த மாசம். இப்படியே சொல்லி சொல்லி நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் படம் காட்டுறேன்னு நானும் பாக்குறேன். படம் காட்டுறேனா? ஆமா பின்ன. இங்க பாருடி நிலா, வெண்ணிலா, இந்த எம்கே சேட்டையில வேணா அப்படி இப்படின்னு இருக்கலாம். அதுக்காக இவனை நீ ரொம்ப லேசா நினைச்சிடாத. கட்டுன பொண்டாட்டியா இருந்தாலும் தூங்கும் போது கூட அவகிட்ட கண்ணியம் காக்குறவன் எவனோ அவன் தான் எம்கே. ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டாங்க. நீ உருட்டு உருட்டு. நீ சொல்ற மாதிரி அடுத்த மாசம் என்னாக போகுதுன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். பாருங்க. ஒருத்தன் விவரம் தெரியாத அப்ராணியா இருக்கான்னதும் உன் இஷ்டத்துக்கு அவன் காதுல பூ சுத்தலான்னு பாக்குற பத்தியா? நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும்டி. அது தூங்கும் போதா இருந்தாலும் கூட என் விரல் கூட உன் மேல பட்டிருக்காது. நான் அடிச்சு சொல்லுவேன், உன் மடியில படுத்து தூங்குனதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எப்படி பிள்ளை வரும்னு நானும் பாக்குறேன். கேட்கறவன் கேன பையில இருந்தா டிவிலேயே உன் படத்தை ஓட்டுவ என்ன? ஏய் இங்கிட்டு திரும்ப. ம், பொய் தானே சொன்ன? பொய் சொல்லி தானே என்ன ஏமாத்திட்டு இருக்க? இல்ல. அப்புறம் நிஜமாவா? நிஜமாதான். அடுத்த மாசம் பார்க்கத்தானே போறீங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது. அப்ப நீங்க என்னதான் பண்றீங்க, என்னதான் பேசுறீங்கன்னு நானும் பாக்குறேன். அது வரைக்கும் நீங்களும் என்ன ஆடணுமோ ஆடுங்க, என்ன பேசணுமோ பேசுங்க. அடிச்சு சொல்றா. எம்கே ஒருவேளை எதுவும் பண்ணிட்டியாடா? குருவம்மாவா பிச்சாண்டியாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். ஆனா ரெண்டுல ஏதோ ஒன்று கன்ஃபார்ம். கடைசியா கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அம்மா பார்க்க போறோம். எப்படி? லாஸ்ட் பால்ல ஒரே அடியில 6. என்னத்துக்கு என்னத்தை தான் எக்ஸாம்பிள் காட்டுறதுன்னு இல்ல. சாயங்காலம் நேரா அப்படியே நம்ம வீட்டுக்கு போய் இறங்கிடுவோமா? அடியே நிலா, உங்க வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போகணும். என்ன சொல்லிட்டு போகணும்? போயிட்டு வரோன்னு தான். ஆ சரி. தெரியாத மாதிரியே கேப்பா. தெரியாத மாதிரி கேக்குறாளா இல்ல என்ன போட்டு வாங்குறாளான்னு தெரியல. சரி, எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிச்சிருக்கியா? ஆ அதெல்லாம் பாஸ் ஆயிடலாம். பாஸ் ஆனா போதும். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகணுங்கிற ஐடியாலாம் இல்ல. ஆமா இல்ல. இந்த பிஏ இங்கிலீஷ் எடுத்ததுக்கு கஸ்தூரி மாதிரி ஒரு பிபிஏ இல்லைன்னா பிகாமாவது எடுத்திருந்திருக்கலாம். நம்ம கடை வேலையை பார்க்கறதுக்காவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒன்றுத்துக்கும் உதவாது போல. எந்த படிப்பா இருந்தாலும் ஒழுங்கா படிச்சா எல்லாத்துக்கும் உதவும். இல்லைங்க, பிஏ இங்கிலீஷை வச்சு என்ன செய்ய? ஒரு டிகிரின்னு பேரு தான் இருக்கும். அப்படி இல்ல நிலா, அடுத்த மாசம் பாப்பா வந்துரும்னு சொன்னேல, எப்படியும் ஒரு 10 மாசத்துல கையில கிடைச்சிடாது? ஆ பிறக்கிற பிள்ளைக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்காவது உன் படிப்பு உதவும். டோன்ட் வரி. போச்சு, நம்ம சும்மா தான் உருட்டிக்கிட்டு இருக்கோன்னு எம்கேவுக்கு தெரிஞ்சு போச்சு போல. இப்ப எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வந்திருக்கிற மாதிரி என்னை ஒட்டி உட்காந்துருக்கீங்க? நீ ஏண்டி அங்கிட்டெல்லாம் போற? நான் எங்கிட்டும் போகல, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. ஏன் அந்த பக்கம் இடம் இருக்குல்ல, நீ வேணா தள்ளி உட்கார்றது. வேணுக்குனேன்னு புருஷனை இடிச்சுக்கிட்டு உட்கார்றது, அப்புறம் நான் எங்க உட்காந்தேன்னு பிகு பண்றது. அப்படி தள்ளி உட்காந்தா ஆச்சு. இதுக்கு போய்கிட்டு சும்மா எதுக்கு தான் திட்டுறதுன்னு இல்லை, எல்லாத்துக்கும் திட்டுறது. திட்டுறது நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டலாம், உடனே இஷ்டத்துக்கு திட்டிகிட்டே இருக்கிறது. ஆனா நல்லா தாண்டி இருக்கு, திட்டு. இப்ப எதுக்கு மறுபடியும் வந்து ஒட்டி உட்காந்துட்டு இருக்கீங்க? அங்கிட்ட இடம் இல்ல, நான் விழுந்துருவேன். இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஒரு சின்ன பிள்ளை கூட நம்பாது. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஒரு காஃபி கூட குடிக்கலடி. மனுஷனை போட்டு கத்த விடாத. சரி, உன் கையில இருக்குல்ல, அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிரு. உன் குட்டி பிள்ளை கேட்டான்ல அவனுக்கு. என் கையில இருக்கிறத நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதியா குடிச்சுக்கலாம். நீ முதல்ல குடிச்சிட்டு கொடுந்தா. பாதியா குடிச்சிட்டு கொடுக்கவா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனையோட சீரியஸ் புரியுதா புரியலையா? நான் எவ்வளவு ஹார்ட் ஆயிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஆமா, பெரிய பிரச்சனை. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பிரச்சனை. இதை நான் சீரியஸா வேற எடுத்துக்கணுமாக்கும்? அதானே, நீங்க ஆம்பளை தானே. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சீரியஸான விஷயமே கிடையாது. பொண்ணுங்க எங்களுக்கு தான் ஹார்ட் ஆகும். நடந்த விஷயத்தை நினைக்க நினைக்க என்னைய நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. அது மாதிரி அடுத்து நடந்துடக்கூடாதுன்னு தான் உடனே அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கேன். இப்படி விடாம பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. கேட்டா தங்கச்சியை பார்க்க வந்தேங்கிறது, மச்சானை பார்க்க வந்தேங்கிறது. ஆனா அந்த வேலையெல்லாம் பாக்குறது கிடையாது. என்னைய தான் இப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்கிறது. எங்கடி கொஞ்சம் விடுற? ஆமா, கொஞ்சாம தான் நான் தள்ளி தள்ளி போக போக ஒட்டி ஒட்டி உட்காடுறீங்க. சரி போ, ரொம்ப தான் பண்ற. இதுவே முன்னாடின்னா நான் விலகி விலகி போவேன், நீயா வந்து என்னை கட்டி பிடிப்ப, என் கண்ணத்தை எச்சி பண்ணுவ.
இவங்க பண்ணும்போது அதெல்லாம் சரி, இப்ப அதையே நான் பண்ணினா மட்டும் தப்பு. அதான் அப்படி நீங்க விலகி விலகி போகும்போது என்ன ஏதுன்னு கொஞ்சமாவது நான் யோசிச்சிருந்திருக்கணும். கூச்ச சுபாவம்னு என்னைய நானே ஏமாத்திக்கிட்டேன். உங்களுக்கெல்லாம் கூச்சம் வருமா? அது எனக்கு அப்ப தெரியாம போச்சு. அப்ப மட்டும் என்ன இப்பவும் தெரியவா செய்யுது உங்களை பத்தி? இன்னும் என்னென்ன ரகசியத்தை எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்களோ, இன்னும் எத்தனை பொண்ணுங்க உள்ளுக்குள்ள இருக்காங்களோ? ஆ? என்னது என்னது என்னது? ஒண்ணுமில்ல. இங்க பாருடி, இந்த அரட்டலுக்கும் மிரட்டலுக்கும்லாம் நான் பயப்பட மாட்டேன். அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. சரி, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு. நான் சொல்றத காது கொடுத்து கேட்கற நிலைமையில நீ இருக்கியா? நான் சொல்லவா? இதுக்கு மேல எனக்கு என்ன தெரியணும்? காயத்ரியை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருங்க. நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். ஐயய்ய, ஆமா, அப்படியே உள்ளுக்குள்ள குழுக்குழுன்னு சந்தோஷமா இருக்கும் நான் சொல்றத கேட்டதும். வெளியே தான் அப்படி பேசுறது. உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுற ஆளு நான் கிடையாதுடி, நீதான். நானா? நான் என்ன பேசுனேன் அப்படி? என்ன இன்னொரு பொண்ணுக்கு நீ விட்டு கொடுத்துருவியா? சொல்லுடி. இன்னொரு பொண்ணுக்கு என்ன விட்டு கொடுக்கறதுக்கு முதல்ல உனக்கு மனசு வருமா? அப்போ உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா வெளியே மட்டும் வேற பேச்சு பேசிட்டு இருக்க. அதான் அதான் நான் ஏமாந்தவ. மலர், அப்படி இல்லடா. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி என் கழுத்துல நீங்க தாலி கட்டும்போது அந்த குட்டி பொண்ணோட வாய்ஸ் உங்க காதுக்குள்ள கேட்டதா? மலர், அதெல்லாம் விடுடா. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. கேட்டதா? என்னடா? கேட்டதுக்கு பதில். சரி, ஆமா கேட்டது. அப்புறம் எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டுனீங்க? மலர் மலர், அது அது அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம்டா. ஒவ்வொரு தடவையும் நானா உங்க பக்கத்துல வரும்போதும் சரி, நீங்களா என் பக்கத்துல வரும்போதும் சரி, அந்த குட்டி பொண்ணோட வாய்ஸ் உங்க காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தான் நீங்க என்கிட்ட வந்திருக்கீங்க, அப்படித்தானே? இல்லடி, இல்ல இல்ல, இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த மாதிரி எல்லாம் கேக்குதுங்கிறதுனாலதான் நான் அவரை பாக்குறதுக்கே போனேன். சரி, அவர்கிட்ட நான் கவுன்சிலிங் போனேன்னா எதுக்குன்னு கேளு. சொல்லுங்க. எதுக்கு போனீங்கன்னு கேளு. ஏன் நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு நான் உன் கூட இருந்தேன்னா நான் எதுக்குடி டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் வரைக்கும் போகணும்? எனக்கு என்ன அவசியமா சொல்லு? அப்புறம் எதுக்கு போனீங்க? இன்னொரு பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை தொடக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டி போனேன். அப்புறமா அதை தானே பண்ணீங்க? இல்லடா இல்ல, அவர்கிட்ட நான் கவுன்சிலிங் போனேன்னா அவர் என்கிட்ட கேட்டாரு, அந்த பொண்ணை ஞாபகப்படுத்துற மாதிரி, உங்க சின்ன வயசு காதலை ஞாபகப்படுத்துற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருக்கான்னு கேட்டாரு. சரி. ஆமா இருக்குன்னு சொன்னேன். அதை முதல்ல ரிமூவ் பண்ணிருங்கன்னு சொன்னாரு. அதுதாண்டா அந்த குதிரை பொம்மை. அத அந்த பொண்ணோட ஞாபகமா நான் பத்திரமா வச்சிருந்தேன். டாக்டர் அதை தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னதும் சரி அந்த குதிரை பொம்மையை எடுத்து ஆத்துல போட்டுடலாம்னு நினைச்சுதான் அதை வெளியே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா அப்போதான் நீ வந்து எனக்கு அந்த பொம்மை வேணும், நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்ட. அதுக்கும் இப்ப நீங்க பண்ணின வேலைக்கும் என்ன சம்பந்தம்? மலர், அந்த குதிரை பொம்மைய எப்போ நான் உன்கிட்ட கொடுத்தனோ அப்போல இருந்து அந்த குட்டி பொண்ணோட குரல் என் காதுல கேட்டதே இல்லடி. ஓஹோ, இதெல்லாம் ஏமாந்தவ யாராவது காதுல பூ வச்சுக்கிட்டு இருப்பா, அவகிட்ட போய் சொல்லுங்க. மலர், சத்தியமா சொல்றேன், நிஜமாவே அதுல இருந்து அந்த பொண்ணோட வாய்ஸ் என் காதுல கேட்கவே இல்லை. அதனாலதான் அதுக்கப்புறம் நான் கவுன்சிலிங் போகவே இல்லை. மலர், என்ன நம்புடி. நான் உன் பக்கத்துல வரும்போதெல்லாம் அந்த குட்டி பொண்ணோட வாய்ஸ் என் காதுல கேட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. அதனாலதான் நான் உன்னை தொடவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாய்ஸ் என் காதுல எப்போ கேட்கறது நின்னுச்சோ அதுக்கப்புறம் தாண்டா நான் உன்கிட்ட பிரியமா இருக்கவே ஆரம்பிச்சேன். நீ யோசிச்சு பாரு. இல்ல, நான் ஹோட்டல் ரூம்ல வச்சு உங்ககிட்ட கேட்டதுக்கு அந்த பொண்ணு நினைப்பு என் மனசுல ஒரு ஓரத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும்னு தானே சொன்னீங்க. இப்ப ஒண்ணுமே இல்லங்கறீங்க, மாத்தி மாத்தி பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறீங்க. மலர், இப்படி எல்லாம் பேசாதடா. நான் அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்? சின்ன வயசுல ஏதோ ஒரு நினைப்பு, அது அது அப்படியே முடிச்சு போச்சுடா. கல்யாணத்துக்கு முன்னாடி யாருக்கும் ஒரு காதல் இருக்கக்கூடாதா என்ன? இருக்கலாம், அதையெல்லாம் தப்புன்னு சொல்ற பொண்ணு இல்ல நானு. ஆனா ஒரு பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு ஏன் கூட ஏன் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் கேக்குறேன். இது ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நீங்க செய்யற துரோகம். உங்களால எனக்கு உண்மையா இருக்க முடியாது, ஏன்னா அந்த பொண்ணை உங்களால மறக்க முடியலன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படின்னா அந்த பொண்ணுக்காவது உண்மையா இருங்கங்க, காயத்ரிக்காவது உண்மையா இருங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க. நீயும் எங்க அக்கா மாதிரியே பேசி என்ன கோவப்படுத்தாதடி. நீங்க ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி காயத்ரி மேல எனக்கு அப்படி எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்ல. என் மனசு பூரா நீதாண்டா பிள்ளை இருக்க. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எங்க அக்காவுக்கு தான் புரியல, என் கூட வாழ்ந்த உனக்குமா புரியல? மலர் மலர் மலர், இங்க பாருடா. நான் உன் கூட இருந்த போலாம் என் கண்ணுல உனக்கான காதல் கொஞ்சம் கூட உனக்கு தெரியலையா? சொல்லுடி பிள்ளை, ஒரு நாள் கூட என் கண்ணுல உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் தெரியவே இல்லையா உனக்கு?
சொல்லு, இல்லைன்னு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். சொல்லுடா. அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. உங்க அளவுக்கெல்லாம் எனக்கு அறிவில்லை. உடனே இப்படி சொல்லி சமாளிச்சிரு. சரி, போனதெல்லாம் போகட்டும். வா, நம்ம வீட்டுக்கு வா. எதுவானாலும் நம்ம வீட்டில் வச்சு பேசிக்கலாம். உங்க கூட நான் வரவே மாட்டேன். மலர், இந்த விஷயமா நீ என்கிட்ட எவ்வளவு வேணாலும் சண்டை போடு. அதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு போடு. வா. அங்க வந்தா நீங்க என்னை எப்படியே சமாதானப்படுத்திடுவீங்க. அதுவும் நீங்க எப்படி எல்லாம் சமாதானப்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் பார்த்திருக்கேன், அதை நம்பியும் ஏமாந்துருக்கேன். அதனால நான் இந்த தடவை உங்க கூட வரவே மாட்டேன். முடிஞ்சதாவே இருக்கட்டும். நீங்க கிளம்புங்க. மலர், என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுடி. நேத்து நைட்டு ஒரு நாள் நீ என் கூட இல்லாததே எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? நீ என் பக்கத்துல இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் கண்ணை மூடல. விடிஞ்சதும் உன்கிட்ட ஓடி வந்துடணும், உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடணும்னு தான் நினைச்சேன். குளிச்சு ரெடி ஆகலான்னு பீரோவை திறந்தா என்னோட வேட்டி 2 காணோம். அப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது தெரியுமா? என்னை மறக்க முடியாம என் ஞாபகமா நீ என்னோட வேட்டையை எடுத்துட்டு போயிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு மூச்சே வந்தது. அந்த தைரியத்துல தான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன். வாடா பிள்ளை, நம்ம வீட்டுக்கு போவோம். வரமாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதடா. நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். வா. வரமாட்டேன்னா வரமாட்டேன். மலர், நீ இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருண்டி, புரிஞ்சுக்கோ. உங்க கூட இருந்தா நடந்ததெல்லாம் நினைச்சு நினைச்சு எனக்கு பைத்தியம் பிடிச்சி நான் செத்துருவேன். பரவாயில்லையா?